ஜெயலலிதா அவர்களை எப்போது நீங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு முதன்முறையாக சந்தித்தீங்க? அம்மாவை இழந்து தமிழகம் எப்படி தத்தளித்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்றுதான் என்னுடைய நிலைமையும் தான். அம்மா இல்லாத ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோமோ, அம்மா இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருந்து கொண்டே இருந்திருக்கும். சிறுபான்மை மக்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சாங்க அம்மா. கல்வியில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னா அம்மா கல்விக்காக அவர்கள் 30,000 கோடி அன்றைய காலகட்டத்தில் செலவிட்டாங்க. நீங்கள் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போனால் போதும். இஸ்லாமியர்களுக்கு 3.5% ஒதுக்கீடு கொடுக்கப்படணும், அவங்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அங்கீகாரம் பெறணும்னு சொல்லி அதை கொண்டு வந்தது கலைஞர் தானே. அது நீங்கள் அதை அம்மா ஒரு கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இருக்காது. அம்மா பாராட்டுறாங்கன்னா அவங்க அதுக்கு வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்த்துருக்கேன். அவங்க இருந்தப்ப நீங்கள் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டில் அது மாதிரி கேட்டிருக்கீங்க. அம்மா நேரம் இருந்திருந்தா இன்னும் அதை விட பெரிய பதவி கூட கிடைச்சிருக்கலாம். அண்ணன் எடப்பாடியார் கொடுப்பாருங்க என்ற நம்பிக்கை. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறுபான்மையினர் பிரிவு இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு ஜவஹர் அலி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு சார். ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 8 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இருந்தாலும் அதிமுக சார்பில் தொடர்ந்து அவருடைய பிறந்தநாள் கூட்டமாக இருக்கட்டும், நினைவேந்தல் கூட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சுட்டு வர்றீங்க. ஜெயலலிதா அவர்களை எப்போது நீங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு முதன்முறையாக சந்தித்தீங்க? நான் அம்மாவை பல முறை சந்திச்சிருக்கேன். அதில் குறிப்பாக முன்னாடி நான் இந்திய தேசிய லீக் என்ற கட்சி அப்துல் லத்தீஃப் தலைவராக இருக்கும்பொழுது அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளராக இருந்தேன். அப்போது அப்துல் லத்தீஃபோட பல முறை போய் சந்திச்சிருக்கேன். அவங்களோட உட்கார்ந்து உரையாடி இருக்கிறேன். அப்துல் லத்தீஃப் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது. அதற்கு பிறகு நான் அப்துல் லத்தீஃபினுடைய மறைவுக்கு பிறகு நான் அந்த இயக்கத்தை நடத்தினேன் தலைவராக. பல தேர்தல்களில் அம்மாவை சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறேன். அம்மா எங்களுக்கு பல முறை வாழ்த்து சொல்லி என்னை பாராட்டியிருக்காங்க. இதெல்லாம் உண்டு. அதற்கு பிறகு என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் இணைத்து கொண்ட பிறகும் அம்மாவை சந்திச்சிருக்கிறேன். அம்மாவிடம் பல முறை பேசியிருக்கேன். அம்மா அவனுடைய அன்பை பெற்றிருக்கிறேன். அம்மா அவனுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறேன். அம்மா அவனுடைய பாராட்டுக்களை பெற்றிருக்கிறேன். அம்மா என்றால் இன்னைக்கு அம்மாவை இழந்து தமிழகம் எப்படி தத்தளித்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று தான் என்னுடைய நிலைமையும் தான். அம்மா இல்லாத ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோமோ, அம்மா இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருந்து கொண்டே இருந்திருக்கும். நானும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளில் வந்திருப்பேன் என்கின்ற அந்த ஒரு ஏக்கமும் தாக்கமும் அந்த எண்ணப்படி எனக்கு இருக்கிறது. அம்மானாலே ஒரு அன்பு, அவங்களுக்கு அறிவு, அது இல்லாமல் ஆளுமை. அம்மா மக்களுக்காக நான் மக்களால் நான் என்கின்ற அந்த அடிப்படை தத்துவத்தோடு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு மக்கள் மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்தவர். அதாவது அம்மாவை சொல்லணும்னா மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மக்களினுடைய ஆத்தாவாகத்தான் அம்மா இருந்தாங்க. அதனால் அம்மாவை பேரை சொல்லணும்னாலே அது ஒரு உடம்புல ஒரு சிலிர்ப்பு வரும். அம்மாவனுடைய குரல் கேட்டாலே ஜெயலலிதா என்னும் நான் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்டாலே ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும் ஒரு எழுச்சியும் புரட்சியும் உண்டாகும். அது எப்படி தான் உருவாகும் என்று தெரியாது. அப்படி இந்த அளவுக்கு அந்த வார்த்தையிலே ஒரு சிம்மக்குரல் அவங்களது. அந்த குரலை பார்த்து ரசிச்சிருக்கும். அவர்களை பார்த்து நாங்கள் அப்படியே மெய்மறந்து இருக்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை பார்த்து தமிழகம் இன்றைக்கு எப்படியெல்லாம் இந்தியாவுக்கு முன்னுதாரண மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதுக்கு அம்மா தான் முக்கிய காரணம். அதில் யாரும் மாற்று கருத்து இருக்க முடியும். இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு கல்வியில், பொருளாதாரத்தில், ஏன் அரசு வேலைகளில், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு அம்மா தான் முதல்ல அடித்தளமிட்டார்கள். அது யாரும் மறுக்க முடியாது. அம்மா தான் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு அதை யாரும் கைவிக்க முடியாத அளவிலே 9வது அட்டவணையில் சேர்த்ததின் விளைவு தான் இன்றைக்கு சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள் கல்வியில் ஒரு புரட்சி ஏற்பட்டு இன்றைக்கு அரசு வேலைகளில் அதிகாரிகளாக இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அம்மாவனுடைய செய்த சாதனை. அதே போன்றுதான் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க.
அதில் குறிப்பாக வந்து 50% உள்ளாட்சி பதவிகளில் பெண்களுக்கு என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய புரட்சி. அதெல்லாம் பெரியார் சொன்ன அந்த கனவை நிறைவேற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பெண்களும் ஈக்குவல் என்ற நிலையில் தான் 50% உள்ளாட்சி பதவிகள் இன்றைக்கு பலர் மேயராக, உள்ளாட்சி தலைவராக, நகராட்சி தலைவராக பெண்கள் இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அந்த கொண்டு வந்த 50% இடஒதுக்கீடு. கல்வியில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னா அம்மா கல்விக்காக அவர்கள் 30,000 கோடி அன்றைய காலகட்டத்தில் செலவித்தாங்க. நீங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் போதும், அவங்களுக்கு உணவா, பென்சிலா, பேனாவா, ஷூவா, செருப்பா, சைக்கிளா எல்லாத்தையும் வழங்கி இன்றைக்கு தமிழ்நாடு வந்து கல்வியில் முதன்மை மாநிலமாக இருக்குன்னா அம்மா கொண்டு வந்த அந்த திட்டத்தினால தான். அதனால் அது அம்மாவுடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்களுக்காக வந்து வளர்ச்சி தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டு பெண்கள் பல்வேறு வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள், மகப்பேறு திட்டங்கள், தாலிக்கு தங்க திட்டம், அதை விட குறிப்பாக வந்து கிராமப்புறம் பெண்களுக்காக அவர்கள் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆடு மாடு வழங்கிய திட்டம், அது ஒரு புரட்சிகரமான திட்டம். அதன் விளைவாக பொருளாதாரம் உயர்ந்தது. அப்படியெல்லாம் ஒரு சாதாரண திட்டமெல்லாம் இது இன்றைக்கெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் எப்படி அவர்கள் யோசித்து இந்த திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக்க கொண்டு வந்திருக்காங்கங்கிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. ஆச்சரியப்படக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு மோசமான சூழ்நிலை கொண்டிருக்கிறது என்ற வேதனையும் இன்றைக்கு தமிழக மக்கள் அம்மாவை நினைச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்னைக்கு உருகிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு தாயை இழந்து ஒரு தனையன் எப்படி கதறுவானோ அதே நிலையில் தான் இன்றைக்கு மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள் வந்து, நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவனால அம்மாவை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஒரு ஆசைப்படுறேன். சிறுபான்மை மக்களை வந்து அரவணைத்து ஆட்சி செஞ்சாங்க. சிறுபான்மை மக்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சாங்க அம்மா. நீங்கள் வந்து அதாவது வந்து 96 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு 96, 2001 வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு இன்னல்கள், கொடுமைகள்லாம் நடந்தது. டிசம்பர் 6ஆம் தேதி வந்துட்டாலே அந்த முஸ்லீம் இளைஞர்கள், நான் அன்றைக்கெல்லாம் இளைஞராக இருந்த பொழுது அந்த சமயத்தெல்லாம் என்னெல்லாம் பலமுறை கைது செய்வார்கள். ஒன்றுமே இருக்காது, கைது செய்து கொண்டு போய் உள்ள வச்சுருவாங்க. அம்மா தான் அவர்கள் 2001 ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் எல்லா வழக்குகளையும் அப்படியே வாபஸ் வாங்கினாங்க. திமுக போட்ட வழக்குகளை எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க. அப்புறம் முஸ்லிம்கள்னா தீவிரவாதி என்ற நிலையை உருவாக்கியவர் கருணாநிதி அவர்கள். கோவை குண்டுவெடிப்பு கலவரமாக இருக்கட்டும், 19 இஸ்லாமியர்களை சுட்டுக் கொன்றதாக இருக்கட்டும், தாடி வைத்தவனெல்லாம் தீவிரவாதி என்று சட்டமன்றத்தில் பேசினவர் தானே கருணாநிதி. அந்த நிலைகள்லாம் மாறி முஸ்லிம்கள் ஒரு அன்பானவர்கள், அமைதியானவர்கள், அவர்கள் இணக்கமாக வாழக்கூடிய, மற்ற சமூகத்தோடு இணக்கமாக வாழக்கூடியவர்கள் என்கின்ற அந்த ஒரு நிலையை உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அதனால் வந்து அம்மா வந்து இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை சமூகத்துக்கு அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் என்பது யாருமே பண்ண முடியாது. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வந்து நோன்பு காலத்தில் விலையில்லா அரிசி வழங்குவதாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்கள் வந்து கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக வந்து 3.5% இடஒதுக்கீட்டுக்காக முதலில் ஆணை அமைத்ததாக இருக்கட்டும், கொண்டு வந்தது ஆணை முதல்ல அமைச்சது. இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும், அவங்களுக்கும் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அங்கீகாரம் பெறணும்னு சொல்லி அது கொண்டு வந்தது கலைஞர் தானே. அது நீங்கள் அதற்கு பிறகு காலத்தை நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் வந்து அந்த 2005ஆம் வருடம் முதல்ல நீதியரசர் ராசரத்னம் அவர்கள் தலைமையில் இஸ்லாமியர்களுக்கான முதலாக இடஒதுக்கீட்டு ஆணையத்தை அமைத்து அன்றைக்கு அம்மா சொன்னாங்க, இந்த ஆணையம் தரக்கூடிய பரிந்துரைகளை நான் முழுவதுமாக நிறைவேற்றி தருகிறேன் என்று அன்றைக்கு சொன்னார்கள். தமுமுக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் அம்மாவை ஆதரித்த அந்த காலகட்டம். அப்பொழுதுதான் அவங்க சொன்னாங்க. ஆனால் 2006 அம்மா ஆட்சிக்கு வரல. அதன் பிறகு அந்த ஆணையம் கொடுத்தா அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் திமுக அதற்கு பிறகு வந்து இடஒதுக்கீட்டை கொடுத்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் சட்டமன்றத்தில் பலமுறை எங்களுடைய முன்னாள் தலைவர் அப்துல் லத்தீப் வந்து பலமுறை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, இஸ்லாமியர்களுக்கு 1% இடஒதுக்கீட்டையாவது நீங்கள் கொடுங்கண்ணே,
நீங்கள் தான் கொடுக்க முடியும்னு கேட்டும்போது அதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொன்னவர் கருணாநிதி. அம்மா அந்த ஆணையத்துக்கு அமைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடஒதுக்கீடு கிடைச்சது என்பது உண்மை வரலாறு. ரெண்டாவது வந்து நீங்கள் பாருங்கன்னா, ஹஜ்ஜி செல்லக்கூடியவர்களுக்கு மானியமாக இருக்கட்டும், ஹஜ்ஜி செல்லக்கூடியவர்களுக்கு கட்டிடமாக இருக்கட்டும், காகிதமில்ல நேரத்தில் மணிமண்டபம், திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம், ஹைதர் அலிக்கு மணிமண்டபம், இஸ்லாமிய தலைவர்களை எல்லாம் கௌரவப்படுத்தியது அம்மா அவர்கள். அது இல்லாமல் அம்மாவுக்கு வந்து ஜாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை. குறிப்பாக சொல்லணும்டா, நீங்கள் வந்து ஒரு 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 வழக்கில் திரு சங்கராச்சியார் அவர்கள் அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. குற்றச்சாட்டப்படுவது ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் என்ற நிலையிலே அவர் சங்கராச்சாரியர் எவ்வளவு ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருந்தால் கூட அவரை சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தார். அது யாராலையும் முடியாது. அதே போல இஸ்லாமியர்கள் தவறு செய்யும் பொழுது அதை தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுதும் ஆதரவாக இருந்திருக்கிறார். அதனால அம்மா வந்து என்னண்டா, அனைத்து மக்களையும் ஜாதிகளையும் அனைத்து சமூகத்தையும் ஒன்றாக நினைத்து சட்டப்படியான ஆட்சி செய்தார்கள். அதனால தான் இன்றைக்கும் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அம்மாவை அம்மா என்று அழைக்கிறாங்க. அதனால வந்து அம்மாவுக்கு நிகர் வந்து அம்மா தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக அம்மா பலமுறை போராடி இருக்காங்க சார். நீங்கள் நீட் தேர்வு கூடாது என்பதிலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள். காவிரியை மீட்பதற்காக பல சட்ட போராட்டங்களை கொண்டு வந்து நடத்தி இருக்கிறார். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு காவிரி உரிமையை பெற்றிருக்கிறோம். ஏன்னு சொல்லப்போனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்த அந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நமக்கான சலுகைகள் கிடைக்கவில்லை என்று தெரிஞ்ச உடனே அவர்கள் கொடுக்க வேண்டிய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த தைரியம், தில்லு, கட்ஸ் இருக்குது பாருங்க, யாருக்குமே வராது. என்ன அம்மாவை தேடி உலகத் தலைவர்கள்லாம் வந்தாங்க, மோடியெல்லாம் வீட்டுக்கு தான் வந்து நிற்கணும், மோடியா லேடியான்னு கேட்டவங்க தானே. அதனால வந்து அம்மாவனுடைய அன்பு மட்டுமில்லை, அவர்கள் ஒரு ஆளுமையினுடைய சக்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். அது அம்மா என்பது அது ஒரு சொல்லல்ல, அது செயல். அந்த செயலை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் தான் பார்க்குறேன். இப்போ இந்திய தேசிய லீக் கட்சியிலிருந்து அதன் பிறகு அதிமுகவில் இணைந்த பிறகு எப்போது உங்களுக்கு வந்து செய்தி தொடர்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது? நான் அம்மா இருக்கும்போதே செய்தி தொடர்பாளர் பொறுப்பு வாங்கிட்டேன். அம்மா இருக்கும்போதே செய்தி தொடர்பாளர். நான் கடந்த 10 வருடமாக செய்தி தொடர்பாளராக தான் இருக்கிறேன். இல்லை, அப்போ கொடுத்தப்போ உங்களுடைய இது எப்படி இருந்தது? நான் எதிர்பார்க்காத நிலையிலே எனக்கு செய்தி தொடர்பாளர் பொறுப்பு வந்தது. நான் அதற்கு முன்பாகவே நான் இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியில் பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து அதன் பிறகு நான் அதிமுகவில் என்னை முழுமையாக இணைத்து கொண்டேன். அதற்கு பிறகு என்னுடைய வாத திறமைகள், பேச்சு எல்லாத்தையும் கேட்டு அம்மா வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அதை சிறப்பாக செஞ்ச பலமுறை பாராட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடி அவர்களும் அந்த பொறுப்பை மறுமுறை தொடர்ந்து கொடுத்தார். அது அவர்களுடைய பாராட்டுதலையும் நான் பலமுறை பெற்றிருக்கிறேன். அதனால் நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசுவாசமானவனாக நான் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறேன். எந்த நிலையிலும் அதிமுகவினுடைய வந்து வளர்ச்சிக்காக என்னுடைய பங்கு முழுமையாக எதிர்காலத்திலும் நான் செயல்படுத்துவேன். ஜெயலலிதா அம்மையாரிடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? ஆளுமை. நீங்கள் அவங்க ஒரு நிலையை எடுத்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது கலந்து ஆலோசிப்பாங்க. அந்த கலந்து ஆலோசித்துட்டு அதுதான் சரி என்று வரும்போது அந்த அந்த அதில் எந்த நிலையிலும் மாறவே மாட்டாங்க. எப்படியாப்பட்ட தலைவர்களால கட்சிக்கு விரோதமானவர்கள்னா அவங்கள கட்சியிலேருந்து தூக்கி போட்டுருவாங்க. இரண்டாவது வந்து தமிழ்நாட்டின் உரிமைக்காக எந்த வகையிலும் சமரசமே செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டின் கச்சத்தீவை மீட்பதற்காக வழக்கை தொடர்ந்தவர்கள் அம்மா அவர்கள். காவிரியை மீட்பதற்காக வழக்கை தொடர்ந்து இன்றைக்கு வெற்றி பெற்ற அம்மார்கள். முல்லை பெரியார் அணையினுடைய உயரத்தை 152 அடி வரைக்கும் உயர்த்துவதற்கு அந்த தீர்வை கண்டு அந்த சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டவர் அம்மா அவர்கள். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி எவ்வளவோ போராடிக்கிட்டு இருந்த சட்ட போராட்டங்களை தான் நடத்திக்கிட்டு இருந்தார்கள். நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு கூடவே கூடாது என்று உறுதியாக இருந்தார்கள். அதனால அம்மாவனுடைய உறுதி, அந்த ஆளுமை என்பது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர் அம்மா யாருமே அந்த அம்மா அளவுக்கு வந்து ஈக்குவலாக இருப்பாங்கன்னு என்னுடைய காலத்தில், அரசியல் காலத்தில் நான் பார்க்கவே இல்லை சார். அந்த அளவுக்கு ஆளுமை. அதே சமயம் அந்த ஆளுமை இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து அந்த அன்பு இருக்குது தெரியுமா, அவங்க செலுத்தக்கூடிய அன்பு, அவங்க மக்களை பார்க்கக்கூடிய நிலை, ஒரு நமக்கு கூட தெரியாது ஒரு ஏழைக்கு என்ன தேவை,
அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு முன்னேற என்ன வேணும், இது எல்லாம் அவங்களுக்கு வந்து சில அதிகாரிகள் சொன்னாலும் அதை சரியான முறையிலே வந்து அதை நடைமுறைப்படுத்தி அந்த திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்ற வரைக்கும் அம்மா அதில் கவனமாக இருப்பாங்க. அதனால தான் வந்து அம்மா அம்மா என்று சொன்னவர்களுக்கு பிறகு யாரும் அதன் பிறகு அப்பாண்டு யாருமே யாரையும் சொல்ல மாட்டாங்க. நிறைய முறை உங்களை அழைச்சு பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு பாராட்டுகள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்தீங்க? ஒரு பெரிய ஆளுமைகிட்ட இருந்து இது மாதிரி ஒரு பாராட்டுதல் பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஒரு கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இருக்காது. அம்மா பாராட்டுறாங்கன்னா அவங்க வந்து அது அதுக்கு வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு 2, 3 முறை எனக்கு அந்த அந்த சம்பவங்களை நினைவு நடந்திருக்கு. இது என்னன்னா, அம்மா என்ன வந்து அவரு நம்ம பூங்கொன்றம் அவர் தான் வந்து ஃபோன் பண்ணுவாரு. நீங்கள் அம்மாவை சந்திக்க வரீங்களான்னு கேட்பாரு. அண்ணே அன்னைக்கு வந்துடுறேன் அண்ணே அப்படின்னு. அம்மா இருந்தாங்க. அப்போ வந்து பூங்கொத்தோடு போவேன். அம்மா உட்கார வச்சுட்டு காஃபியெல்லாம் கொடுத்துட்டு, இப்படி நீங்கள் பேசுகிறது உங்களுடைய செயல்பாடுகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நான் அதிகமாக வந்து அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னான்னு சொல்லி என்னை மிகைப்படுத்தி காட்டுறதில்ல. செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு. 2வது வந்து என்னுடைய முதல் மகள் திருமணம். முதல் மகளுடைய திருமணம் 2014ஆம் வருடம் நடந்தது. 2014. அப்போது அம்மா அவர்களுக்கு வந்து அம்மா அந்த டைமில் வந்து கொடநாட்டில் இருந்தாங்க. கொடநாட்டில் இருக்கும்போது நான் அவர் பூங்குன்ற அண்ணன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் மகள் திருமணத்துக்கு அம்மாவுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு, திருமண அழைப்புதல் கொடுக்கணும்னா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்றப்பல. அம்மா எப்போ வராங்க இங்கேன்னு நான் கேட்டு சொல்கிறேன்னா, அப்புறம் அம்மா சொன்னாங்களாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் அவர் அங்கே கொடநாட்டுக்கே வந்துட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கொடநாட்டுக்கு வந்து நான் போய் அம்மாவை பார்த்து அந்த அழைப்புதல் கொடுத்தேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதற்கு பிறகு என்னுடைய மகள் திருமணத்துக்கு ஒரு பரிசு பொருட்களும் வாழ்த்துக்கள் எல்லாம் அனுப்புனாங்க. அவர் பெரிய வாழ்த்து மடல், ஒரு முக்கியமான பரிசு பொருள் எல்லாமே கொடுத்தாங்க. அதற்கு பிறகு என் மகள் திருமணத்திற்கு பிறகு அம்மாவை போய் சந்தித்தோம். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகள். ஃபேமிலியோட போய் சந்திச்சோம். ஆமாம், 2014 என் மகள் திருமணம் நடந்தது. அந்த சமயத்தில் சொன்னது தான். அதனால் அது வந்து ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சியாகவே இருக்கும். அது எப்பயுமே. அவங்க இருந்தப்ப நீங்கள் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டில் அது மாதிரி கேட்டிருக்கீங்களா? நேர்காணல் உட்காந்துருக்கீங்களா அவங்க கூட? அந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? எனக்கு 2016 வர வேண்டிய சீட் அது. 2016 அதை தான் சொல்கிறேன்னா, ஒரு கொடுப்பனை இருக்கணுமாங்களா? நேர்காணல் அட்டன் பண்ணி. ஆமாம், கொடுப்பனை இல்லையோ நம்ம தெரில, எனக்கு கிடைக்கல. அந்த ஏதோ அம்மா வந்து அம்மா நேரம் இருந்திருந்தா இன்னும் அதை விட பெரிய பதவி கூட கிடச்சிருக்கலாம். அதனால் அதை வந்து என்னத்தை சொல்கிறது, அம்மாக்கிட்ட கிடைக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. அதை பற்றி எந்த வகையிலும் சோர்ந்து போகலை. இன்ஷா அல்லாஹ் அது வந்து அண்ணன் எடப்பாடியார் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். நேர்காணல் உட்காந்தப்ப உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க? ஒரு பொதுச் செயலராக அவங்க ஒரு கொஸ்டின் பண்ணுறப்ப நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர்லாம் பண்ணி? இல்லை, அது வந்து அம்மா தான் கேட்குறது வந்து, நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை பற்றி, நீங்கள் வெற்றி பெறுவீங்களா, உங்களோட மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குது, அந்த தொகுதி மக்களை எப்படி அறிஞ்சிருக்கீங்களா, அதில் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி. நான் அன்றைக்கு வந்து 2014 கடையனூர் தொகுதி கேட்டிருந்தேன். கடையநல்லூர் தொகுதி கேட்டிருந்தேன். தென்காசி மாவட்டத்தில் அந்த கடையனூர் தொகுதி கேட்டிருந்தேன். அதனால கேட்டாங்க. அதற்கு பிறகு அது என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கூட்டணி கட்சிக்கு அவருக்கு வந்து ஷேக் தாவூதுக்கு அந்த தொகுதி போயிடுச்சு. ஷேக் தாவூதுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுருச்சு. அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு போவதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அவர்கள் கூட நிறையா வருடங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் இது மாதிரி குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப என்னை நோட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கட்சியோட செயல்பாடுகளில் இவ்வளோ தனித்துவமாக நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரியான ஒரு பாராட்டுக்கள் எதுவும் வாங்கி? இல்லை, அம்மா வந்து ஒரு முறை புதிய தலைமுறை விவாதத்தை பார்த்துட்டு ஒரு பூங்கொன்றனை வந்து ஃபோன் பண்ணி, அம்மா வந்து உங்களை அந்த நீங்கள் விவாதத்தில் ரொம்ப சிறப்பாக பேசுனதா, அந்த பாயிண்ட் அவுட் நான் மறந்துட்டேன், இந்த விஷயங்கள் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். அது
அதுதான் என்ன இது வந்து நான் வந்து என்ன தெரியுமா, நான் அதான் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப நெருக்கமான முறையில் அம்மா கிட்ட பழகினதில்லை. நான் நெருக்கமான அது பெரிய தலைவர்கள் பாருங்க. நான் வந்து அப்பொழுது தான் நான் அதிமுகவில் இணைந்து செயல்பட்ட காலம் அது. அம்மா வந்து 2006ல் வந்து இங்கே 2006ல் நான் இங்கே சென்னை எம்எம்டிஏ காலனிலே 74வது டிவிஷனில் நான் வந்து கவுன்சிலருக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க 2006ல். அந்த தேர்தல் வந்து நான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் அந்த தேர்தலும் நடைபெற்றது. ஆனால் அன்றைக்கு வந்து தேர்தல் அராஜகத்தினால என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் கத்திகள் வைத்து அவர்கள் மிரட்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் வந்து நான் போன்ற பல வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் தாக்கப்பட்டோம். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் அந்த தேர்தலை ரத்து செய்தது. அம்மா மறுபடியும் அந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும். 74வது டிவிஷன் எம்எம்டிஏ காலனிலே நான் போட்டியிட்டேன் 2006ல். அதுவும் ஏன்னா அந்த திமுக அராஜகத்தினால வந்து அந்த தேர்தல் வந்து மறுமுறை அம்மா போட்டியிட வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அம்மாவிடம் வந்து நான் ரொம்ப நெருக்க பழகலை. ஏதோ ஓரளவுக்கு பழக்கம் ஏதோ ஒரு இது இந்த தவிர பெரிய அளவில் வந்து நான் அம்மாவோட நெருக்கமான இருந்தவன்ட்டு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அம்மாவும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு 3 முறை கிடைச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அம்மா என்னை பாராட்டி இருக்கிறாங்க. அதுதான் அம்மாவனுடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் சென்று பூச்செண்டும் ஸ்வீட் பாக்ஸும் வீட்டில் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது வழக்கம் உடையவன் நான். ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5, 2016ஆம் ஆண்டு நள்ளிரவு 11:30 மணிக்கு வந்து காலமாயிருந்தாங்க. இந்த தகவல் கிடைச்சதும் உங்களுடைய மனநிலை அப்போ என்னவா இருந்துச்சு? இல்லை, அது வந்து ஒரு பெரிய ஷாக். அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அன்றைக்கு வந்து 2வது மாடியில் அம்மா இருந்தாங்க. அன்றைக்கி முதல் கீழே இருந்து வந்து நிறைய பேர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே இருப்பாங்க. நானும் தினம் வந்து அப்போலோ மருத்துவமனைக்கு செல்வேன். அம்மாவை வந்து எல்லோரோடும் போய் அங்கே இருப்போம். பல நேரங்களில் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்குது. முதல் மாடிக்கு அப்போ அங்கே அண்ணன் தம்பிதுரை அண்ணன் இருப்பார். தம்பிதுரை அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து இருந்திருக்கு. அம்மா மறைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்கன்ற செய்தி வந்து எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு இல்லை, உலக தமிழர்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கான விஷயம். ஏன் திமுக காரர்களே வந்து ரொம்ப அதிர்ந்து போன விஷயம். அதனால் வந்து அம்மாவனுடைய மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அது நான் அம்மா மரணத்தில் வந்து என்னுடைய அது சொல்லணுன்னு சரியாக வரணுன்னா, அம்மா மரணம் அடைஞ்சிட்டாங்கங்கிறது என்னுடைய மகள் வந்து டெல்லியில் இருக்கிறாங்க. அவங்க டெல்லியில் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு நான் ரிட்டன் வரும்போது எனக்கு நியூஸ் வருது. அப்போ தான் எனக்கு நியூஸ் வருது. அந்த இதுதான் வந்து ரொம்ப, அதான் சொல்கிறேன்னே, பெரிய ஷாக் அது. அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் அம்மா இருந்திருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வேதனைப்படுறாங்க, அவங்க நிலைமை மோசமாக இருக்கிறது, இப்படி எல்லாம் நியூஸ்கள் மாறி 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 வந்ததில்ல அந்த 74 நாள் 75 நாட்கள். அந்த டைம்லேயே ஒவ்வொருத்தருடைய மனத்துடிப்பும் தினம் தொண்டர்களுடைய மனத்துடிப்பு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அதிமுக அன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களுடைய அந்த துடிப்புகளை பார்த்தீங்கன்னா 75 நாளில் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் 130 நார்மல் பிபி இருக்குன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் 160க்கு மேலே தான் இருந்திருக்கும். ஏன்னா அம்மாவின் மீது அந்த அளவுக்கு பாசம், தன்னுடைய குடும்பத்தை அம்மாவோட இந்த அம்மா மேலே தான் அவ்வளோ பாசத்தையும் 1.5 கோடி தொண்டர்கள் வச்சுருந்தாங்க. அதில் அன்னைக்கு அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, காபி சாப்பிட்டாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்க, பொங்கல் சாப்பிட்டாங்க, இப்படிலாம் எல்லாருமே வந்து பேட்டி கொடுத்தீங்களே. இல்லை, அதுதான் சொல்கிறேன்னே, அந்த காலகட்டத்தை பேட்டி வந்தது, அதையெல்லாம் மீண்டும் திருப்பி பிறந்த நாளில் அதை பற்றி நேரில் வந்து நீங்கள் அவங்கள பார்க்கல, சிகிச்சை பெற்று வந்தோம், நீங்கள் நேரில் பார்க்கல. அது யாரும் பார்க்க முடியாது, அவங்க யாரும் பார்க்க முடியாது. அது நான் அந்த அளவுக்கு பெரிய தலைவர், நான் ஒரு சாதாரண ஆள். இல்லை, பொன்னையன், சிஆர் சார் அவங்கெல்லாம் போய் பார்த்துருப்பாங்க. நம்மெல்லாம் வந்து நான் முதல் மாடி வரைக்கும் அண்ணன் இவர் இந்த தம்பிதுரை அண்ணனை மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம், பார்ப்போம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு மிக்க நன்றி.